நான் +2 படிச்சது இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில். ஓகே. அப்போ இங்கே வந்து சாப்பிடுவோம். இந்த பேர் திராவிட உணவு. இங்கே பேரறிஞர் அண்ணா, கலைஞர்லாம், மேயர் முத்துலாம் சாப்பிட்ருக்காங்க. ஓ அப்படியா? எது சார் உங்க ஃபேவரட் ஃபுட்? பீச் பரோட்டாவா? பீச் எல்லாம் இப்போ வயசான பிறகு தான் சாப்பிட்றேன். அப்போல்லாம் வெறும் பரோட்டா. என்ன அந்த ஜாலி பிடிஆரை யாரெல்லாம் சார் பார்ப்பாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. முக்கியமாக என் ஒய்ஃபு பசங்கிட்ட நாங்கள் 4 பேர் உட்காந்துருந்தோம். குலுக்கி சிரிப்போம். ஒரு 2 இயர்ஸ் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது தமிழ்நாடு பற்றின விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போ திரும்பி பார்க்கும்போது என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமான கருத்து. ஒன்று என்னை பற்றி, ஒன்று எங்கள் தலைவரை பற்றி. இதனால் மாற்றம் தான் முக்கியம். மாற்றம் உருவாக்கணும்னா உங்களுக்கு மெயினாக 3 தேவை. ஆனால் இந்த அளவுக்கு உங்களை நம்புறதுக்கான காரணம் என்ன? ஸ்டாலின் அவர்களுக்கும் உங்களுக்குமான கனெக்ஷன் அது நிறைய பேருக்கு வெளியே தெரியாத ஒரு விஷயமாவே இருக்கு. 2வது முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சருக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை கலைஞர் கூட கொடுத்ததில்லை. நாட் ஈவன் க்ளோஸ். ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க பண்ண விஷயங்கள் பத்தின விஷயம் ஃபுல்லா வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த 5000 ரூபா ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸை சிஎம் பண்ணல. மார்னிங் திடீர்னு many of the beneficiaries got the money first, then heard the news. பண்ணா அத்தனை மணி நேரத்தில் 6500 கோடி ரூபாய். பொலிட்டிக்கலி ஒரு கவுன்சிலர் செய்யாத வேலையை வந்து தூக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதும், அக்யூசேஷன்ஸை எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி வைக்கிறதும், அது எதற்காக நினைக்கிறீங்க? அது அவங்க விளம்பரத்துக்காக. இப்ப பெருமையா சொல்லுவேன், 15 வருஷம் 20 வருஷத்துல இல்லாத குடி தண்ணியை பொறுத்த வரைக்கும் மதுரை மாநகராட்சியில் இருக்கு. இன்னைக்கு மதுரைக்கு தேவையானது 260 எம்எல்டி. இன்னைக்கு மதுரைக்கு வர்ற தண்ணி 320 எம்எல்டி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இங்க உங்களுக்கு எதிராக கண்டெஸ்ட் பண்றவர் வந்துட்டு ரோடு சரியில்லை, ஒரு ஜீரோவை ஒரு ஹீரோ ஆக்கணும்ன்றதுக்கு சோசியல் மீடியால திட்டமிட்டு எதுவும் சரியில்லை ஏன் சரியில்லை, எப்படி நீங்க திருத்த போறீங்க? முதல்ல நினைச்சேன் சரி உளறவங்க உளர விட்டுலான்னு. ஆனால் ரொம்ப சார் மதுரையில் வந்து ஹோட்டலுக்கு ஃபேமஸான ஒரு இடம், சாப்பாட்டுக்கு ஃபேமஸான இடம்னாங்க. நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் ஆக்சுவலாக பாருங்க, எப்படி ஆளாளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு. நான் +2 படித்தது இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில். ஓகே. விகாசா ஸ்கூல். ஓகே. இது மெஜரம் மில்ஸ். சரி. கோட் ஃபேக்ட்ரி, டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி. இந்த விகாசா ஸ்கூலில் நான் படிக்கும்போது இந்த கடை பக்கத்தில் இருக்குன்னு தெரிய வந்து, ஓகே, நாங்களாம் ஸ்கூலில் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு போவோம் வீட்டுக்கு. சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போ தான் எனக்கு ஏன்னா போர்டிங் ஸ்கூலில் இருந்தேன் நான் வந்து, நான் சொன்னேன்ல போர்டிங் ஸ்கூலுக்கு போயிட்டு. அதனால் +2 வரைக்கும் நான் போகல. +2 எப்படி இங்கே வந்தேன்னா, எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, நீ அங்கே படித்தாலும் போதும், இப்போ சிபிஎஸ்சி. ஆனால் +2க்கு நீ நல்ல மார்க் வாங்கினாதான் உனக்கு இன்ஜினியரிங்கில் மெரிட்டில் கிடைக்கும். அப்போல்லாம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, இது என்ன சொல்கிறது, கவுன்சிலிங்லாம் கிடையாது, மார்க் வச்சு தான். யூ கெட் மோர் மார்க்ஸ் இன் ஸ்டேட் போர்ட் தென் சென்ட்ரல் போர்டுன்னு சொல்லி இங்கே வருஷம் இந்த ஸ்கூலில் சேர்ந்தேன். அப்போ இங்கே வந்து சாப்பிடுவோம். அப்போ எனக்கு பேர் கூட தெரியாது. ஆனால் அப்புறம் நான் ஊர் விட்டு போயிட்டேன். இந்த கடை ஒரு 2-3 கடை மாறிடுச்சு கொஞ்சம் அளவுக்கு. நான் +2 முடிஞ்சது 1983. யூஎஸ் போனது 1987. அது வரைக்கும் சாப்பிட்ருந்தேன். 87 யூஎஸ் போன பிறகு கடை மாறிடுச்சு. நானும் பார்க்கல. 2016 திரும்பி வரேன். கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. அப்போ பிரச்சாரம் போயிட்டு இருக்கும்போது யாரோ சொல்கிறாங்க, எலெக்ஷன் பிரச்சாரத்தை பார்த்து. ஓகே. ஏன்னா இதே தொகுதி. ஆமாம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அண்ணே இந்த கடை என்ன இருக்குது உங்களுக்கு தெரியுமா? இல்லை, இத்தனை வருஷம் நான் தேடிக்கிட்டே இருக்கேன். அப்பப்போ அமெரிக்காலேருந்து வரும்போது கூட பார்த்துட்டு இருப்பேன், ஆனால் கிடைக்கவே இல்லை. இங்கே தான் இருக்குண்ணே. ஓகே. ஆஹா, எவ்வளோ சந்தோஷம். என் தொகுதியிலே இருக்கு கடை, என் பழைய ஸ்கூலில் எல்லாமே. நிறைய கடை இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு கனெக்ஷனாக இது. அதாவது அதனால தானே சிறு குறு தொழில்கள் சிறப்பாக செயல்படுறாங்க. ஸோ இங்கே வந்த உடனே சாப்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் தெரிய வந்தது இந்த பேர் திராவிட உணவு. ஏன் திராவிட உணவுன்னா, திராவிட கொள்கையில் மிகவும் பற்று வச்சிருக்கிறவர். குறிப்பாக இங்கே பேரறிஞர் அண்ணா, கலைஞர்லாம், மேயர் முத்துலாம் சாப்பிட்ருக்காங்க. ஓ அப்படியா? அதனால ஒரு பெரிய வரலாறு உள்ள கடைன்னு. ஆனால் சின்ன வயசில் எதுவுமே தெரியாது.
டேஸ்ட்டுக்காக சாப்பிடுவாங்க, ஆனா ஐடியாலஜியாவும் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் பாருங்க என்ன ஒரு பொருத்தம் வரலாற்று. ஃபுல்லா உங்க போட்டோ தான். இது 2016 எலெக்ஷனுக்கு முன்னாடி இல்ல, எல்லாமே 16க்கு அப்புறம் எந்த நேரம் வருவேன் பாருங்க. பாத்தீங்கன்னா எங்கேயாவது பசங்க சின்ன பசங்களா இருப்பாங்க, எங்கேயாவது ஒரு போட்டோ. தம்பிங்களாவும் யூஸ்வலா வருவாங்க. ஓகே, வைஃப் வருவாங்க. ஓகே. இந்த மதுரையில இருந்து ஃபாரின்லாம் போயிட்டு படிச்சுட்டுலாம் வரும்போது ஒரு மாதிரி இந்த பரோட்டாலாம் மறந்துடுவாங்க, ரொம்ப ஃபுட் காஷியஸா மாறிடுவாங்க. பரோட்டாலாம் உடம்புக்கு கெடுதல். தேடி தேடி பரோட்டா சாப்பிட்றீங்க நீங்க? அவ்வளோ ஆஃபன் வர்றதில்ல, கொஞ்சம் வயசாக டயட்ல கேர்ஃபுல்லாக இருக்கும். இவன் வயசு இருந்தால் எது வேணாலும் சாப்பிடலாம். அதனால முன்னாலாம் அடிக்கடி வருவேன். ஸ்கூலில் இருக்கும்போதெல்லாம் கிட்டத்தட்ட தினம் இங்கே வரும். டெய்லி பரோட்டா 3 மணிக்கு முடிச்சு தான் வீட்டுக்கு போவோம். சூப்பர் சார். அதுவும் 3 மணிக்கு ஷிஃப்ட் விட்டாங்கன்னா நிறைய கூட்டம் வந்துடும். சின்ன கடை தானே. ஃபேவரட் ஃபுட் என்ன சார்? இல்லை, சின்ன கடை தானே. ஆமாம். அதனால் என்ன பண்ணுவோம், அதுக்காகவே கிளாஸ்லேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே டிங்கி அடிச்சு. எவ்வளோ பிரில்லியண்டான மினிஸ்டராக இருந்தாலும் ஸ்கூல் படிக்கும் போது அப்படிதான் பண்ணியிருக்கேன் போல. அதாவது நான் நல்ல மார்க் வாங்கினேனே தவிர நான் எப்பயுமே கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற ஸ்டூடெண்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சார் எப்படிங்க சார் உங்களுக்கு? ஐயோ, எனக்கு அதுதான் வாழ்க்கையே, ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லா இடத்துலையும் நான் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, எத்தனையோ பள்ளிகளில், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் படித்ததுனால ஒரு எக்ஸ்டென்சிவ் ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் இருக்குது. இல்லை, பிடிஆர் சார்னா ஒரு எப்பவுமே கோவமா இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் மாதிரி. அவரு ஈவன் தோ மினிஸ்டரா இருந்தாலும் அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த ஃபைல மூவ் பண்றதுக்கும் எல்லாத்துக்குமே நிறைய கேள்வி கேட்பாருன்னு பயப்படுவாங்க. ஆனா ஒரு ஜாலி கேங்கா நீங்க காலேஜ் படிக்கும்போது? ஆக்சுவலி நான் அமைச்சரான உடனே எனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. அப்போ கோவிட், அதனால ஆன்லைனில் தான் நடத்த முடிஞ்சது. உலகத்தில் யூஎஸ், வெஸ்ட் கோஸ்ட், ஈஸ்ட் கோஸ்ட், யூகே. அப்போ நெருங்கிய நண்பர் அவர் தான் ஹோஸ்ட். அவர் சொல்கிறாரு, 10ஆம் கிளாஸில் ஆம்லேட் மட்டும் தியாகா வந்து மதுரைக்கு வந்தபோது எங்கள் ஸ்கூல்லேயே ஒரு புரட்சி. ஏன்னா இவரை மாதிரி ஆள் நாங்கள் பார்த்துருந்தோம் ஜாலியாக. அதாவது நாங்களாம் ரொம்ப ஸ்டூடியஸாக இதுலேயே இருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் தியாகாவுடைய ஸ்கூல், தியாகான்னு சொல்லுவாங்க. ஓகே, தியாகாவுடைய ஸ்கூல் ஞாபகம்லாம் 2 தான். ஒன்று, எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டு ஜோக் அடிச்சுட்டே இருப்பார். முதல் ஆளாக அவர் மேலேயே ஜோக்கர், செல்ஃப் டெப்ரிகேட்டிங் ஹியூமரில் இருப்பார். இதுதான் அவரோட அடையாளம். 2வது, நாங்கள்லாம் ரொம்ப, அதாவது ரொம்ப டிசிப்ளின்டாக நர்ட் மாதிரி இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும்னு நினச்சோம். இவர் பார்த்தா இந்த பக்கம் ஜாலி, ஊர் சுற்றுறது, அந்த பக்கம் மார்க் வாங்குவார். ஓகே, அப்போ அவர்கிட்ட கற்றுக்கிட்டது ப்ளே ஹார்ட் அண்ட் ஒர்க் ஹார்டர். ஓகே அப்படின்னு இப்போ எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. அந்த ஜாலி பிடிஆரை யாரெல்லாம் சார் பார்ப்பாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இப்பயுமா? முக்கியமாக என் ஒய்ஃபு பசங்கிட்ட நாங்கள் 4 பேர் உட்காந்துருந்தோம். குலுக்கி சிரிப்போம். ஒருத்தர் அப்படியே கிண்டல் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, ஓகே. அதனால் என் ஃபேமிலி டைமில் அதுதான் எனக்கு இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ரிலாக்ஸிங். புரியுது. ஆனால் ஒரு மினிஸ்டர் பிடிஆரா, ஒரு எம்எல்ஏ பிடிஆரா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா அந்த ஒர்க்குக்கு வந்து நீங்க எவ்வளவு கமிட்மெண்டோட இருக்கீங்க அதை பார்க்க முடியும். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப நியாயமாக ரொம்ப கூடுதல் உழைக்கிறவங்களுக்கு தான் ஈஸியாக கோவம் வரும். நல்ல குணம் இல்லை. ஆனால் எனக்கு கோவம்ன்றது தவிர ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, எனக்கு கருத்து ரொம்ப சீக்கிரம், அதாவது my brain works faster than my mouth. So when I speak, mostly I'm trying to speak fast enough to keep up with my brain. நான் வேகமாக பேசுறத, கோவமாக பேசுகிறதா சில பேர் எடுத்துக்கிறாங்க. நான் ரொம்ப அவ்வளோவா கோவமாக பேசுகிறத வேகமாக பேசுவேன். அடுத்தடுத்த கருத்து சொல்லிகிட்டே இருக்கணும்னு வரும். ஓகே, அது வேகமாக பேசும்போது கோவம்னு வச்சுக்கோங்க. ஓகே, மெதுவாக பேசுவோம். அதுவும் குறிப்பாக பிஜேபி காரங்களாம் உங்கள் கோவம் பற்றி நல்லா தெரியும். வேணாம் கொஞ்சம் 2014 வந்தபோது ஐடி விங்கில் இருக்கும்போது இப்போலாம் கொஞ்சம் அதிகமாக என்கேஜ் ஆவேன். இப்போல்லாம் வயசாச்சு, 60 ஆச்சு. அதனால் நான் கொஞ்சம் நிதானம் ஆகிட்டேன். கரெக்டு. எனக்கு ரொம்ப லேட்டாக தான் நிதானம் வந்திருக்கு. ஆனால் ஓரளவுக்கு இப்போ நிதானம் வந்திருக்கு. அனாவசியமாக எதுலேயும் இறங்குறது இல்லை. ஓகே, எது சார் உங்கள் ஃபேவரட் ஃபுட்டு? பீச் பரோட்டாவா? பரோட்டா இங்கே சின்ன வயசுலலாம் இதெல்லாம் லக்ஸுரி. ஓ, ஏன்னா அப்பா காசுலாம் தர மாட்டாரா? இல்லை அது இல்லை.
நம்ம கூட எல்லாத்தையும் வர்றவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அதனால ஒரு ஆள் சாப்பிட்றது இல்லை. பாக்கெட் மணிலாம் கிடையாது. போர்டிங் ஸ்கூலில் இருந்தவங்க வேறு, அதனால பாக்கெட் மணி காரணமும் கிடையாது. இல்லை டைமும் சரி காசும் சரி இது கொஞ்சம் ஜாஸ்தி. நேரமும் ஆகும் பண்ணுறதுக்கு, நேரமும் ஆகும் சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் அப்படியே புட்டு 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 வச்சுருவாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக சாப்பிடும். ஸோ பீச்செல்லாம் இப்போ வயசான பிறகு தான் சாப்பிட்றேன். அப்போல்லாம் வெறும் புரோட்டா. நான் உங்கள் கையில் ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு ஒரு எம்எல்ஏ செகண்ட் டைம் ஆகிறீங்க, டிஎம்கே கவர்மெண்ட் வருது. எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடின ஒரு விஷயம் பிடிஆர் கையில் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது. அது எப்படி சார் நீங்கள் வரும்போது, ஏன்னா பயங்கரமான கடன், ஒரு ஒயிட் பேப்பரை முறையாக சப்மிட் பண்ணிங்க, அந்த விஷயங்கள்லாம் இருந்தது. ஒரு 2 இயர்ஸ் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது தமிழ்நாடு பற்றின விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போ திரும்பி பார்க்கும்போது என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமான கருத்து. பல இடத்துல பகிர்றாங்களான்னு தெரியல. நான் ஃபினான்ஸ் மினிஸ்டராக வர்றது 2 வகையில் ரொம்ப அசாதாரணம். ஒன்று என்னை பற்றி, ஒன்று எங்கள் தலைவரை பற்றி. என்னை பற்றினா ஐ brought 2 qualities to the table. 2 அற்புதமான புதுமையான, ஒன்று நிதித்துறையில் உலகத்திலேயே சிறந்த பல்கலைக்கழகங்கள் ஒன்றான MITயில் பல நோபல் பரிசு வாங்கின பேராசிரியர்கள் துறையில் கல்வி பெற்று பல உலக அளவில் இருக்கிற வங்கிகள் பணியாற்றி, அதுக்கும் மேல் பெரிய பெரிய பொறுப்புகளில் குளோபல் ஹெட் என்ற அடிப்படையில் நிர்வாகம் நடத்தினதுனால் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபைனான்ஸ் தெரியுது வேற, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபைனான்ஸ் தெரியுது வேற. இது யூஸ்வலாக அரசியலில் இருக்கவங்க அந்த அளவுக்கு ப்ரைவேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது. ஏன்னா நிதியமைச்சர் ஆனோன்னா ரொம்ப சீனியர் பீப்புள் தான் அந்த பொறுப்பு இருக்கு. போத் எக்ஸ்பீரியன்ஸ், காம்படன்ஸ், குவாலிஃபிகேஷன் and the fact that I was still new to the system was very important. Why I'll tell you, go the other side. எந்த ஒரு நிர்வாகத்திலையும், எந்த ஒரு கழகத்திலையும், எந்த ஒரு கட்சியிலையும், எந்த ஒரு அரசாங்கத்திலையும் யூஸ்வலாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தது அவங்க இருக்கிறதுலே மூத்த தலைவர். இப்போ திமுக எடுத்துருப்பீங்கன்னா பேராசிரியர் தான். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நிறைய நாள் முதலமைச்சரே வச்சிருந்த இலாக்கா அது. அதாவது பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆகும்போது நிதியை வச்சிருந்தார். அவரோட அவர் பவர்ப்பினர் தான் மதியானத்துக்கு கொடுக்கப்பட்டது. கலைஞர் முதல் 2-3 முறை சிஎம்மாக இருக்கும்போது நிதித்துறையை அவரே கையில் வச்சிருந்தார். ஸோ நிதித்துறையில் இருக்கிற முக்கியமான சீனியர் மோஸ்ட் பீப்புளுக்கு தான் கிடைக்கும். அப்போது அது பல காரணங்கள் இருக்குது. எங்கள் கழகத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர்கிட்டேருந்து அடுத்தாப்பில் அடுத்தவர் கொடுக்கணும்னா பேராசிரியர் கொடுத்தாங்க. ஸோ ஒரு பெரிய புரட்சி தான் எங்கள் தலைவர் எனக்கு அந்த துறையை கொடுத்தது. நானே கனவுல கூட எதிர்பார்க்கல. ஏன் இது முக்கியம்னா, மாற்றம் உருவாக்குறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய தேவை. ரொம்ப பளிச்சுன்னு சொல்கிறேன். இதனால் மாற்றம் தான் முக்கியம். மாற்றம் உருவாக்கணும்னா உங்களுக்கு மெயினாக 3 தேவை. ஒன்று, ரொம்ப ஸ்ட்ராங் டெக்னிக்கல் ஸ்கில் தேவை. இந்த மாதிரி பெரிய மேலாண்மை செஞ்சிருந்து இதெல்லாம் பண்ணுற ஸ்கில் தேவை. 2வது, உங்களுக்கு புது கண்கள் தேவை. ஏதோ ஒரு இடத்துல 20 வருஷம் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா நீங்களும் அந்த சிஸ்டத்தை அப்படியே பார்ப்பீங்க. முதல் தடவை பார்க்குறோம், 2வது தடவை பார்க்கணும்னா கொஞ்சம் யூ சீ வித் ஃப்ரெஷ். ஓகே. 3வது இருக்கிறதே முக்கியமானது, மாற்றத்தை எதிர்க்கும் சக்திகள் மிக வலிமையான சக்திகளாக இருப்பாங்க. Exactly. There is a reason. சிஸ்டம்ல அப்படிதான் இருக்கு. No, even human nature. Just think about it. எனக்கு இந்த கடையை பற்றி, இந்த ஆளை பற்றி, இதை பற்றி தெரியும். சப்போஸிங் இந்த கடை 4வது ஆள் எடுத்து ஓட்டினாங்கன்னா எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கும்ல. புது அறிமுகமானும் போகணுமா வேணாமா அப்படியே இருக்குமா சாப்பாடு. ஸோ ஆல்வேஸ் பீப்புள், அதாவது we spend our life trying to understand and live in the world that we know. Then when the world change, we have to adapt. ரைட்டா? இப்போ எனக்கு ஸ்பீச் கூப்பிட்டுருந்தாங்க ரோட்டரி கிளப்பில். பனி சுமை அதிகமாக இருக்கிறதுனால ப்ரிப்பேர் பண்ண முடியல. மார்ச் 1ஆம் தேதி தலைவர் பிறந்த நாளைக்கு அவரோட காலையில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு. நீங்கள் ப்ரிப்பேர்லாம் பண்ணுவீங்களா சார்? உள்ளேருந்து ஆராய்ச்சி பண்ணுவேன். ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நான் நோட்ஸ் எழுதுவேன். நான் எப்பயுமே மனசுலேருந்து, இதயத்துலேருந்து பேசுவேன். புல்லட் பாயிண்ட்ஸ் எழுதுவேன். ஒரு 6 புல்லட் பாயிண்ட், மேக்ஸிமம் 6லேருந்து 10 வரைக்கும் புல்லட் பாயிண்ட். என்னென்னா தலைப்புகளை பற்றி பேச போகிறேன், இன் வாட் சீக்வன்ஸ். பாக்கியெல்லாம் மண்டையில் இருக்கு. அது கூட பண்ண முடியல. ஒன்றாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னால் ஃபோனை திறந்து பார்த்தா அமெரிக்கா,
இஸ்ரேல் ஈரான் மேல் தாக்குதல். உடனே என்னுடைய ஃபைனான்ஷியல் பேப்பர்ஸ் நான் சப்ஸ்கிரைப் ஸ்டில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், ஃபைனான்ஷியல் டைம்ஸ், நியூயார்க் டைம்ஸ் எல்லாம் பார்த்தா எவ்வளோ பாதிப்பு. என்னுடைய தலைப்பு அன்னைக்கு த நியூ வேர்ல்ட் ஆர்டர். த நியூ வேர்ல்ட் ஆர்டர். டேரிஃப் வந்துருச்சு, யுக்ரைன் போர் நடக்குது, ரஷ்யா போர் நடக்குது, இது நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு தான் தலைப்பு. இப்போ நான் போய் சொன்னேன், எனக்கு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ண நேற்று நேரம் இல்லை, நல்ல வேலை நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஏன்னா நேற்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு வேஸ்ட்டாக போயிருக்கும். ஏன்னா நேற்று இருந்த வேர்ல்டு ஆர்டருக்கும் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டு ஆர்டருக்கும் பெரிய வித்தியாசம். புரியுது. அப்போ அந்த அளவில் உலகம் மாறிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் மாறலைன்னா நீங்கள் யூ கெட் லெஃப்ட் பிஹைண்ட். பட் நோ கவர்மெண்ட் நேச்சுரலி டஸ் தட். ஸோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டை பிடிஆர் அப்போ நான் இது சட்டமன்றத்திலே பேசியிருக்கேன், அதனால் நான் எங்கே பேசுகிறேன். மிக சிறந்த விளைவு வந்தது தமிழ்நாடு வரலாற்றில். குறிப்பாக 2003 பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு 2 ஆண்டுகள் தான் கணிசமாக வருவாய் பற்றாக்குறை குறைக்கப்பட்டு, அதே சமயம் மொத்தம் வாங்குகிற கடன் முந்தின ஆண்டோட கம்மி ரூபாய் கணக்கு. சரி, பணம் அதிகரித்த, அதாவது பணம் வீக்கத்தினால் பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால த வேல்யூ கீப்ஸ் லுக்கிங் ஹையர். அதாவது நேற்று 10 ரூபாய்க்கு வாங்கின பொருளை நாளைக்கு 12 ரூபாய்க்கு வாங்குறேன், பணம் வீக்கமாக தான். அப்போது வருவாய் பற்றாக்குறை உற்பத்தியில் தான் சதவீதமாக எடுக்கணும். அப்படி பார்த்தா இந்த வருஷம் 10,000, அடுத்த வருஷம் 12,000னா கூட சதவீதத்தில் அதுதான் கரெக்டாக இருக்கும். ஆனால் ரூபாய் கணக்குலேயே நீ 10,000 8,000 குறைச்சேன்னா அப்போ நீ 12,000 8,000 குறைச்ச மாதிரி கரெக்டாக இல்லையா? ஏன்னா அன்னைய 10,000தோட இன்னும் 8,000 மினிமம் குறையுது. அன்னைய 10,000தோட இன்னும் 8,000 வெறும் 6,500 மாதிரி கரெக்டா? ஸோ 2 ஆண்டு தான் தமிழ்நாடு வரலாற்று கணிசமாக ரூபாய் கணக்கிலேயே வருவாய் பற்றாக்குறை குறைந்தது. 62,000 கோடியிலேருந்து 46,000 கோடி, 46,000 கோடியிலேருந்து 30,000 கோடி நான் அறிவித்தேன். அதுக்கப்புறம் ஏதோ திருத்தம் பண்ணாங்க, அது உண்மையாலேன்னு வேறு. ஆனாலும் 2023 ஆண்டு முடியும் நேரத்தில், அதாவது 22 23 ஆண்டு முடியும் நேரத்தில் 2019 கொரோனா வர்றதுக்கு முன்னால் இருந்த வருவாய் பற்றாக்குறையை விட ரூபாய் கணக்கிலேயே குறைந்த பற்றாக்குறை உருவாக்கணும். நிறைய ஸ்கீம்ஸும் இல்லை அதான் I'll say 3 things. One, if this was because of COVID recovery, you can say rising tide lifts all boats. But it was not. ஏன்னா நாங்கள் 2வது அலையை சந்தித்தோம், நாங்களும் லாக்டவுன் பண்ணோம், 3வது அலையை சந்தித்தோம். ஆக்சுவலாக எங்களுடைய வளர்ச்சி ரேட் அப்போது வெறும் 8 9 10% தான், இப்போ 16 போன வருஷம். அப்போ பொருளாதாரம் மிகவும் பவுன்ஸ் ஆனதுனால இது இல்லை ஒன்று. 2வது, இது வேறு எதுவுமே பண்ணாமல் நம்ம இந்த திருத்தத்தை பண்ணியிருந்தா நீ சிக்கனமான இருந்த. ஆனால் தான் 1 லட்சம் கோடிக்கு புது திட்டம் கொண்டாடும். 2 வருஷத்தில் நான் லிஸ்ட் வச்சுருக்கேன், கொடுக்குறேன். ஆனால் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நகைக்கடன் தள்ளுபடியை செஞ்சோம், இலவச பயணம் கொண்டாந்தோம், 4,000 டிக்கெட் 4,000. அது ஒரு பெரிய கதை. ஏன் 0 டிக்கெட் ஜஸ்ட் 4,000 ரூபா ஒரு ரேஷன் கார்டுக்கு கொடுத்தோம். ஆக்சுவலி 1,000 ரூபாய் விஷயத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டேன். அப்போ அது பண்ணதுக்கு பிறகு இவ்வளோ குறைச்சோன்னா உண்மையிலேயே அதுக்கு நான் சட்டமன்றத்திலே 2 முறை பேசியிருக்கேன். இன்ஃபேக்ட் என்னுடைய ஸ்பீச் இப்போ இந்த புக்கு வந்திருக்கு, 100 ஆண்டுகள் மெட்ராஸ் லெஜிஸ்லேச்சர் 100 ஆண்டுகள் என்ன ஆரம்பிக்கும் மெட்ராஸ் லெஜிஸ்லேச்சர், இப்போ தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் நான் சொல்லியிருக்கேன், நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், இதனால் நம்ம சிறப்பாக பண்ண போகிறோம், என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு சொன்னோம். அதே என் துறையில் இன்னைக்கு ஐடியில் டேட்டா சென்ட்ரிக் கவர்னன்ஸை உருவாக்கி கொண்டாந்துருக்கோம். அப்போது நான் சட்டமேல் சொல்லுது, நான் பெருமையாக கூறுகிறேன், இந்த 2 ஆண்டுகளில் எந்த 20 ஆண்டுகளில் வராத திருத்தத்தை இந்த 2 ஆண்டுகளில் நான் செய்திருக்கிறேன். அதற்கு முழு காரணம் என் தலைவர். ஏனென்றால் என்னை அரசியலை கொண்டாந்தவர் அவர், எனக்கு வாய்ப்பளித்தவர் அவர், எனக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸெப்ஷன் டு த ரூலாக ஜூனியர் மினிஸ்டருக்கு ஃபைனான்ஸ் கொடுத்தவர் அவர். அப்போ என் கண்ணு புதுசாக இருக்குது. அவர் எனக்கு அறிவு அட்வைஸ் கொடுக்குறவர் அவர், என்னை பாதுகாப்பாக வைக்கிறவர் அவர். முக்கியமான வார்த்தை, என்னை பாதுகாப்பாக வைக்கிறவர் அவர்னு பேசியிருக்கேன். ஏன்னா இஃப் யூ டிரைவ் சேஞ்ச் ஸோ ஃபாஸ்ட் யூ வில் கிரியேட் அ லாட் ஆஃப் நெகட்டிவ் சென்டிமெண்ட்.
ஸோ எப்படி நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா ரொம்ப நல்ல பேரவைத் தலைவராக இருந்தாருன்னு சொல்லும்போது சொல்லுவோம், ஏன்னா தலைவர் கலைஞர் அவ்வளோ ஜனநாயகவாதி, எனவே பேரவைத் தலைவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து டோட்டல் சுதந்திரத்தோடு செயல்பட விட்டார். அதே மாதிரி என் தலைவர் எனக்கு ஃபைனான்ஸ் மாத்திரம் முக்கியம் இல்லை, மனித மேலாண்மை, திட்டமிடுதல், வளர்ச்சி, ஓய்வூதியங்கள், இதில் எல்லா பொது நிறுவனங்களும் பிபி பியூரோ ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைஸும் ஃபைனான்ஸில் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட முழு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த துறையில் எனக்கு வாய்ப்பளித்து 2 வருஷத்தில் ஒரு நாள் ஒரு கோப்பில் இதை மாற்றி போடுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லாமல் அவ்வளோ சுதந்திரம் கொடுத்து காப்பாற்றினதுனால் அந்த மாற்றத்தை உருவாக்கினேன். அதான் சார் கேட்கணும்னு நான் நினச்சேன். நீங்கள் வந்து ஒரு டேர்ம் எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க, அடுத்த டேர்ம் நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ண விதத்தில் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு உங்களை நம்புறதுக்கான காரணம் என்ன? ஸ்டாலின் அவர்களுக்கும் உங்களுக்குமான கனெக்ஷன் அது நிறைய பேருக்கு வெளியே தெரியாத ஒரு விஷயமாவே இருக்கு. அதாவது நான் அரசியலுக்கு வந்ததுலேருந்து எல்லா வகையிலும் முழு நம்பிக்கை வைத்து எனக்கு ஒவ்வொரு பணியும் நானே இது என்னால் செய்ய முடியுமா இல்லையான்ற பயப்படக்கூடிய பணியை கொடுத்தவர் அவர். முதல்ல சொல்லணும், ஐடி விங் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஐடி விங் இன்னையிலேருந்து ஆரம்பிக்க போகுது, இதோடைய செயலராக நான் பிடிஆரை நியமிக்கிறேன் என்ற நியூஸ் வரும்போது நானும் எதர்ச்சியாக அண்ணன் துரைமுருகனும் ஒரே பிளேனில் லண்டனுக்கு போயிட்டுருக்கோம். துபாய்க்கு தெரியவே தெரியாதா? ஓகே, அந்த அறிவிப்பு வந்து தெரியும். அப்புறம் வந்து நன்றி சொல்லி திட்டமிட்டு 3 மாதம் கழிச்சு தான் திட்டத்தை காமிச்சு அண்ணன் இது பண்ணும். அதே போல் ஆட்சிக்கு வரும்போது அமைச்சரவையில் வாய்ப்பு இருந்தால் தயவுசெய்து எனக்கு அறநிலையத்துறை கொடுங்க தான் கேட்டேன். எனக்கு கேட்காம சொல்லாமல் இத்தனை துறையை வழங்கி இவ்வளோ ஆதரவு கொடுத்து இவ்வளோ சுதந்திரம் கொடுத்து முழுசாக என்னை செயல்பட விட்டேன். அப்போ எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும் பாருங்கள். அதாவது சிலர் சொல்கிறாங்க அவர் போல்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறது இல்லை அப்படின்னு. எவ்வளோ ஒரு போல்ட் டெசிஷனாக இருக்கும். 1952லேருந்து தமிழ்நாடு அரசாங்கம் நடக்குது. எந்த ஒரு முறை கூட 2வது முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சருக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை கலைஞர் கூட கொடுத்ததில்ல. நாட் ஈவன் க்ளோஸ். உடனே கலைஞரே வெஞ்சிட்டாரு. ஆமாம், எப்படி எங்கள் கலைஞர் 3 முறை தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது நிதித்துறை அவரே வச்சுக்கிட்டாரு. அப்போ இது எவ்வளோ ஒரு போல்ட் டிசிஷன். அதனால் வந்து எவ்வளோ ஒரு தி கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் மை லைஃப். பர்சனலாக என்னமோலாம் பண்ணியிருக்கேன், பேங்க்கில் என்னமோலாம் பண்ணியிருக்கேன், பேங்க் நிறைய சம்பாதிச்சிருக்கேன். நான் அதனால் பல 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 கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன், சம்பளம், போனஸ்லாம். பட் வாழ்க்கையில் நான் செஞ்ச பெரிய சாதனைன்னா அந்த 2 வருஷத்தில் அவ்வளோ மாற்றம், எல்லா துறையிலையும் மாற்றம், ஏன்னா எல்லா கோப்பனும் கொண்டு வரணும். நான் இன்னும் சொல்கிறேன், த ஃப்யூச்சர் இஸ் அபவுட் சேஞ்ச். ஒரே போக்கில் போனால் என்றைக்குமே நீங்கள் பின்தங்குவீங்க. ஏன்னா உலகம் அவ்வளோ ஸ்பீடாக இப்போ யோசிச்சு பாருங்கள். 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னால் நம்மளுக்கு ஏஐ பற்றி பெரிய இல்லை, இப்போ மாறிடுச்சு. இப்போ ஃபுல்லாக ஏஐன்னு பேசிட்டு ட்ரம்ப் போகிறதுக்கு முன்னால் இவ்வளோ டேரிஃப்ஸ் வரும் இப்படின்னு நினச்சோமா? இல்லை WTO வச்சு எல்லாம் குளோபல் ட்ரேடாக இருக்குங்க. இந்த வாரெல்லாம் வர்றதுக்கு முன்னால் நம்மளுக்கு எல்பிஜி சிலிண்டர் வராமல் போயிருன்னு நினச்சிருக்கேன். ஸோ த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் ஸோ ரேப்பிட்லி, யூ ஹேவ் டு கீப் அடாப்டிங். ஸோ ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஐடி மினிஸ்ட்ரிக்கு மாறுறீங்க. நீங்கள் ஃபினான்ஸில் பண்ண விஷயங்கள் கூட நிறைய நாட்களில் ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கு, நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க, நிறைய மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பண்ண விஷயங்கள் பற்றின விஷயம் ஃபுல்லாக வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன வரல. அதாவது ஐடி துறைன்றது தமிழ்நாட்டில் ஒரு மற்ற மாநிலத்தை, தென் மாநிலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப். மற்ற மாநிலத்திலலாம் ஐடினா ஐடி ஊக்குவிக்கிறதும் ஐடி துறை, எல்லா டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்பும் ஐடி துறை. அந்த மாதிரி இல்லை. இங்கே பல்வேறு வரலாற்று காரணத்துக்காக ஒரு காலத்தில் நம்ம முதல் மாநிலமாக ஐடி துறை உருவாக்கணுமே தவிர, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் குறுகிய என்ன சொல்கிறது கடமை உள்ள, கம்பேர்ட் டு கர்நாடகா or ஆந்திரா or தெலுங்கானா or கேரளா or டெல்லி. Tamil IT department is a very small department. Promotion is not with the IT, title is not with IT, startup TN is not with IT. ஐடின்றது மெயினாக டிஜிட்டல் சர்வீசஸ் தான் ஐடி. அதுக்காட்டுன்னு ஒரு 2-3 SEZ இருக்குது, இல்லை 6-7 இருக்குது. பட் அதர் தென் தட் ஐடி ப்ரொமோஷன்லாம் அவ்வளோவா
ரோல் இல்லை. ம் பட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பெரிய ரோலு. அதில் நான் என்ன என்னுடைய கனவு அப்படின்னு நிதி அமைச்சராக கூறணும், அதை இந்த துறையில் முழுமையாக நிறைவேற்றின மன நிறைவு இருக்குது. ம் வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லையும் எந்த ஸ்டேட்லேயும் இல்லாத தரவுகள், எக்ஸிக்யூஷன் கேப்பபிலிட்டி. ஒரு 4-5 சொல்கிறேன். சேவை நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது என்ன சொன்னேன், இன்னும் கூடுதலாக அரசு கட்டணம் கட்டி அரசு பணியாளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சி கொண்டே போகுது 15-20 வருஷமாக. புதுசாக அலுவலகம் கட்டி நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம எல்லாமே சர்வீஸ் ஆகிட்டு either 95% it should be that the citizen can interface through phone, internet, சேவை மையம். 5% அவங்க முடியலையா, அரசாங்கம் should go to their house. எப்படி மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி இருக்கோ, இப்போ பென்ஷனில் உதாரணத்துக்கு லைஃப் சர்டிஃபிகேட் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போய் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பி விட்றாங்க. ஸோ இந்த கனவெல்லாம் ஆக்சுவலி இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரீம். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரீமில் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஃபைனான்ஸோட முக்கியம். ஃபைனான்ஸ்ன்றது விளைவு. சிஸ்டமும் ப்ராசஸும் சிறப்பித்தால் விளைவு நிதியில் தெரியும். நம்ம சிறந்த ஃபைனான்ஸ் மேனேஜர்னா எனக்கு புது கணக்கு போட தெரியாது, எனக்குன்னா கணக்கு தான். ஸோ இஃப் யூ இம்ப்ரூவ் ஃபைனான்ஸ், இட் மீன்ஸ் தட் யூ ஆர் இம்ப்ரூவிங் த ப்ராசஸஸ் அண்ட் த பிளாட்ஃபார்ம். தட்ஸ் வாட் இட் இஸ். அதான் நான் திரு மன்மோகன் சிங்கை ஒரு தடவை அவர் என்னை பற்றி கேள்விப்பட்டுட்டு அவர் பார்க்கலாமான்னு திரு என்ராம் கேட்டதுனால நான் போனேன். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் முதல்ல வரும்போது நான் நினச்சேன் இந்த பற்றாக்குறையெல்லாம் கொஞ்சம் திருத்திட்டா அது வெற்றின்னு. இப்போ நான் நினைக்கிறேன் சிஸ்டம் அவ்வளோ பேக்வேர்ட்ஸாக இருக்குது, அதனால் சிஸ்டத்தை திருத்திட்டா நிரந்தர ஒரு முன்னேற்றம். அதாவது நான் என்ன மாதிரி ஃபைனான்ஸ் தெரிஞ்சவர் இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, சிஸ்டம் இஸ் இம்ப்ரூவ்னா சிஸ்டம் வில் டூ பெட்டர் மாதிரி பண்ணணும். ஸோ அந்த படியில் பார்த்தா நெக்ஸ்ட் டு மீ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் தட் மனிதவள மேலாண்மை துறை, வாட் யூஸ் டு பி கால்ட் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள். அந்த அளவுக்கு தெளிவு இருந்திருக்கு அன்னைக்கே. நிர்வாக சீர்திருத்தம்னு ஒரு தேவை இருக்கு. இட் இஸ் த நீட் ஆஃப் தி ஹவர். இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் இன் மை வியூ. அதற்கு பிறகு ஐடி. ஏன்னா ஐடியில் இந்த ஒரு 4-5 சேவையில் 7000 சொச்சம் சேவை மையங்கிறது இப்போ 35,000 இருக்குது. அதனால் எல்லாரும் இலக்கு கிராமம்னா 2 கிலோமீட்டருக்குள்ளே, நகரம்னா 800 மீட்டருக்குள்ளே ஒரு இடத்துல உங்களுக்கு போய் சராசரி அவங்க சேவை முடிச்சிடணும். வாட்ஸ்அப்பில் கவர்னன்ஸ் கொண்டு வைப்போம். கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேர் ஏற்கனவே ஜனவரியில் லான்ச் பண்ணது. நீங்கள் சேவைக்கு பதிலாக வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக அவங்க பில் கட்டலாம், அவங்க டிரைவிங் லைசன்ஸ் அப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி டேட்டா பேஸ் இவ்வளோ வலுவாக இருக்கிறதுனால அந்த 5,000 ரூபா ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸாக சிஎம் பண்ணாங்க. மார்னிங் திடீர்னு அது சரி, மார்னிங் திடீர்னு பண்ணாங்க. அவர் எக்ஸிக்யூஷன் பிளாட்ஃபார்ம் இஸ் நவ் ஸோ குட் தட் அந்த 6,550 crores to 1.31 crore beneficiaries, many of the beneficiaries got the money first, then heard the news. Yes, அதுக்கப்புறம் தான் சிஎம் வீடியோ போட்டார், உங்களுக்கு வந்திருக்குமே அப்படின்னு. ஃபோனில் அவங்களுக்கு பணம் வந்த பிறகு தான் அவங்களுக்கு தகவல் வருது. அப்போனா அத்தனை மணி நேரத்தில் 6,500 சொச்ச கோடி ரூபாய் 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் நிறைவேற்ற முடியுன்ற திறன் உருவாக்கி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். என் ஸ்பீச் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏதோ நான் ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்காகவே தலைவரை ஐடிக்கு மாற்றினாரேன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சில் சொல்லியிருக்கேன், போனவொடனே காமிக்கிறேன். நான் வந்து டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு இன்னுமே எல்லா டெலிவரி ஆஃப் பெனிஃபிட்ஸும் நான் ஆன்லைனில் பண்ணி அதையும் எஃபிஷியன்ட் ஆக்க போகிறேன்னு. இன்னை வரைக்கும் அது நான் 21 பேசினேன். இன்னை வரைக்கும் எத்தனை கோடி நம்மளுடைய டிஎன்இஜிஏ, தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்டோடைய டிஎன்இஜியில் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது உரிமை தொகை, எல்லா ஸ்காலர்ஷிப்பு, சப்சிடிஸு எல்லாம் இது டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபரில் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் 40,000 கோடி. 40,000 கோடி நிதி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் என்ஜினில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். இதெல்லாம் எவ்வளோ வெற்றி! இமேஜின் யூ ஹேவ் டு டூ தட் இன் கேஷ். எத்தனை வகையில் பாதிப்பு வரும்? ஓகே, ஏங்க பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அது லீக் ஆகாமல் இருக்கணும், அது கரெக்டான பெனிஃபிஷரிகிட்ட போய் சேருதுன்னு வேலிடேட் பண்ணணும், அதுக்கு ரிட்டர்ன் வவுச்சர் வாங்கணும், பேங்க் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக். இதெல்லாம் பெரிய சீர்திருத்தம். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மினிஸ்டராக எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத சொன்னீங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் கார்டே கொடுக்குற ஒரே எம்எல்ஏன்னு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் நினைக்கிறேன்.
மேபி இப்போ எழிலன் வந்து 5 years ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாரு, பட் 10 years-ஆ கொடுத்துருக்கேன். ஆமாம் கொடுத்துட்டு இருக்கீங்க சார். ஆனால் இங்கே நம்ம பொலிட்டிக்கலி பேசிட்டு இருந்தோம், அதில் கேம்பெயின் போயிட்டீங்க. பொலிட்டிக்கலி ஒரு கவுன்சிலர் செய்யாத வேலையை வந்து தூக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதும், அப்படியான ஒரு அக்யூசேஷன்ஸை எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி வைக்கிறதும், அது எதற்காக நினைக்கிறீங்க? அது அவங்க விளம்பரத்துக்காக. ஆக்சுவலாக நம்ம பிரதமருடைய மிக விருப்பமான ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு அர்பன் சிட்டி பிளானர் இருக்கார். அவர் பேர் பிமல் பட்டேல். அவர் தான் இந்த புது நாடாளுமன்றத்தில். ஓகே சார். அவர் 2 ஆண்டு தொடர்ந்து ஒரு கருத்தரங்கத்தை சந்தித்து அவர் எனக்கு கூப்பிட்டாரு, அகமது பார்த்துவாங்க, அவன் காமிக்கணும். ஆக்சுவலாக இந்தியாவுடைய அர்பன் பிளானிங் மாடல்லையே மாற்றணும். ஆமாங்க, எதுவுமே இல்லை, அதனால் மாற்றியும். அதனால் ஆக்சுவலி யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ப்ரொஃபார்ம் திங்ஸ். Why are cities efficient? Why do we feel proud that the highest urbanized? The biggest benefit of cities is that they are efficient labor markets. இப்போ எந்த திறமை உங்களுக்கு இருந்தாலும், எந்த தொழில் செய்யறதுக்கு உங்களுக்கு தேவை இருந்தாலும், எந்த தொழிலாளர் உங்களுக்கு தேவை இருந்தாலும், பெரிய ஒரு மக்கள் தொகை இருக்கிற இடத்துல யூ வில் கெட் அவுட்கம்ஸ். கிராமத்தில் போனால் இந்த தொழில் தான் இருக்கும், வேற தொழில் இருக்காது. இதில் ஒன்று இழந்துட்டா அதுக்கு பதிலாக வரத்துக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ labor market, it is the most efficient. அப்போ transportation and all is most important. அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்கு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோஸ்ட். ஆனால் நம்மளுக்கு வரலாற்றில் அந்த மாதிரி பண்ண எதுவுமே இல்லை. என் நண்பர் ஒருத்தர் இருக்கார், மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அவர் சொல்லுவார், மழைநீர் வடிகால் தான் இருக்கிறதுலையே காம்ப்ளிகேட்டட் என்ஜினியரிங் ப்ராப்ளம். ஏன்னா யூ ஹாவ் டு யூஸ் நேச்சுரல் கிரேடியன்ட். மழை நீரை கொண்டு போய் ஆற்றுல சேர்க்கறதுக்கோ இதில் கடலில் சேர்க்கறதுக்கோ நீங்கள் பம்பிங் ஸ்டேஷன்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கழிவு நீர், குடிநீர்லாம் இந்த குவான்டிட்டி இஸ் லெஸ், 130 liters per capita daily. So you can use a pump. That we were able to. So just take Madurai for example. So let me finish the thought. But Malai Neer, you will never be able to pump because the volume, when the monsoon comes, when the flood comes, will be millions of liters. So you have to design it for natural flow. You cannot expect to pump and manage, correct? So that is one of the most complex engineering projects in the world. And because they are all integrated with each other. நீங்க ஏதாவது ஒரு இடத்துல gradient இப்படி வர gradient பண்ணிட்டீங்கன்னா full backup ஆயிரும் அது. Okay. You understand? Everything is integrated in the same system. So hardest projects to do are these kinds of large urban infrastructure projects. Within that, for example, drinking water is easiest. Padala Sakade is second, and Malai Neer Vadigal is the hardest. Okay. So Padala Sakade, why Kudineer is easiest is you are giving only limited quantity. And you are giving it from overhead tanks. So இப்போ பெருமையா சொல்லுவேன், 15 வருஷம் 20 வருஷத்துல இல்லாத ஒரு சூழ்நிலை குடி தண்ணியை பொறுத்த வரைக்கும் மதுரை மாநகராட்சியில் இருக்குது. 1400 கோடி ரூபாய் ஒதுக்கி 3வது பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை முடித்து 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் ஆக்சுவலாக ஓவர் ஹெட் டேங்க்குக்கு தண்ணி ஏற்றுற பழக்கத்தை திருப்பி கொண்டாந்து இன்றைக்கி மதுரைக்கு தேவையானது 260 MLD. இன்றைக்கி மதுரைக்கு வர்ற தண்ணி 320 MLD. அதனால ஸ்டோரேஜ் பண்றோம். ஸ்டோரேஜ் பண்றதுனால நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கு, ப்ரெஷர் கொடுக்க முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. ஸோ இது இந்த 5 வருஷத்துல பண்ணிருக்கோம். இதெல்லாம் சாதாரண வேலை இல்லை. திட்டமிட்டது ஏடிஎம்கே. ஆனா பணம் இல்லை, நிதி ஒதுக்குனது நிதி அமைச்சர். இதை நிறைவேற்றி கொடுத்து ரொம்ப நாளா இல்லாத சூழ்நிலை இப்போ முடிஞ்சிருக்கோம். இது ஈஸியஸ்ட் டு டூ. த நெக்ஸ்ட் ஈஸியஸ்ட் பாதாள சாக்கடை. அதை இப்போ நம்ம டெண்டர் விட்டுருக்கோம். இந்த டெண்டர் விட போகிறோம். இந்த முதல் செக்ஷனுக்கு just 3,000 crores. The Malai Neer Vadigal is even more complicated. You have to have the gradient all over and it has to arrive into. And என்ன பண்ணும், இது இன்னொரு காம்ப்ளிகேஷன் என்னன்னா, என்னைக்குமே வடிகாலும் கழிவு நீரும் எங்கேயாவது ஒரு தடவை தொட்டா அவுட்டு. ஏன்னு சொல்கிறேன், கழிவு நீர் வடிகாலில் வந்தால் பொல்யூஷன், தட் இஸ் ஈஸியர் டு ஸ்டாப். ஆனால் மழை நீர் இது கழிவு நீர் பைப்பில் போக ஆரம்பித்தா யூ வில் கெட் அ சீரியஸ் ப்ராப்ளம். பட் வாட் இஸ் ஹேப்பன் இஸ் பிகாஸ் வி ஹவ் கன்ஸ்ட்ரக்டட் அர்பன் ஏரியாஸ் ஓவர் அண்ட் ஓவர். இந்த ரோட் ஹைட் எல்லாம் இப்போது 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுக்கு ஒரு அடி இருக்கும். அப்போது மழை நீர் போகிறதுக்கு இருந்த இடம்லாம் இப்போ கான்க்ரீட் இருக்கும், அடியில். ஸோ த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் இஸ் ஸ்லோ. ஒரு வழியில் நல்லது, ஏன்னா நம்மளுக்கு நீர் வாட்டர் பாடி இல்லை, போய் இறங்கினா போய் தங்குற இடம் இல்லை.
ஆனால் என்ன ஆயிடுது அதனால் நிற்கிது, தேங்கி நிற்கிது. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்க சாதாரண பாதாள சாக்கடையோட மேனுவல் இருக்கோ அதை உடைச்சு தண்ணி உள்ள விட்றாங்க. ஓகே ஓகே ஓகே. Now you got a serious problem because the Padala Sakade is built for capacity of 130 liters per capita daily, only output. But rain comes in tens of thousands of liters. And when you open that hole, it drags all the dirt and the garbage and the silt and everything into it. Okay. So it's a hugely complicated problem. After 1908, for the first time in the history of Madurai, we have complete detailed project reports. 3,000 odd crores for the water, okay. 4,000 crores for the Malayanir Vadigal. இதை வந்து செயல்படுத்துறதுக்கு there is only one way. நீங்கள் ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் பேங்க்கில் ஜைக்காலையோ வேர்ல்ட் பேங்க்லேயோ ஏடிபிலையோ கேஎஃப்டபிள்யூலையோ போய் எப்படி சென்னைக்கு கிரேட்டர் சென்னை பார்ட்னர்ஷிப்க்கு 5,000 8,000 ப்ராஜெக்ட் வாங்குகிறோமோ ஒரு டெவலப்மெண்ட் பேங்க் போய் இந்த பணம் வாங்கினா, இல்லைன்னா மதுரை மாநகருடைய வருமானம் எவ்வளோ? நான் அமைச்சராகிறதுக்கு முன்னால், நான் நிதியமைச்சராகிறதுக்கு முன்னால் ஒரு 300 கோடி 400 கோடி ரெவென்யூ, மொத்தம் ஒரு 800 crores இன்க்ளூடிங் கேபிட்டல். நான் 6வது மாநில நிதிக்குழுவோடைய பரிந்துரை டேர்ம்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட்டும் விதிமுறையும் மாற்றினதுனால் இப்போது டபுள் பண்ணிட்டோம். எஸ், சொல்லியிருந்தீங்க நீங்கள். நவ் பேசிக்லி மதுரை மாநகராட்சி மேக்ஸ் about 600-700 crores இன் ரெவென்யூ ப்ளஸ் கேபெக்ஸ் கிராண்ட் எல்லாம் சேர்த்தா ஒரு 1,200 ஆயிருக்கணும். நீங்கள் 7,000 கோடி திட்டத்தை எப்படி செயல்படுத்துவீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே 30 year லோன், 5-10 வருஷம் இல்லை, 20 வருஷம் 30 வருஷம் லோன் வாங்கினா தான் அந்த வட்டி அட் வெரி லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் 1% 2%, அதாவது எஃபெக்டிவ்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஃபார் 30 years. ஓகே, வாங்கினாதான் இது செய்ய முடியும். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே உங்களுக்கு எதிராக கண்டெஸ்ட் பண்ணுறவர் வந்துட்டு ரோடு சரியில்லை, நான் எவ்வளோ ஆழமாக சொல்லியிருக்கேன் எது பண்ண முடியும் எது பண்ண முடியாதுன்னு. இவரெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், இவரை பற்றி நான் 4 விமர்சனம் சொன்னேன். அதில் சில தான் நான் ஏற்றுக்கிறேன். இவர் அவ்வளோவா மக்கள் நலன் இது வரைக்கும் ஆர்வம் காட்டினதில்லை. சொந்த செலவு 40 கோடி ரூபாய்க்கு அதிபர், ₹1 மக்கள் செலவு பண்ண மாதிரி தெரியல. மதுரைக்கு சம்மந்தம் இல்லை, ஏற்றுக்கிறாரு. எனக்கு ஏதாச்சும் சீட் கொடுத்ததுனால வந்திருக்கேன். எந்த ஒரு கொள்கை அரசியல் கொள்கையும் இல்லை. இவருக்கும் மனைவிக்கு சேர்ந்து 5 கட்சி தேவைங்க. இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேட் basics for a politician, but it's okay, anybody can come. You know how you make up for all of that. இதெல்லாம் திருத்தும் வகை என்ன தெரியுமா, வந்து இந்த பிரச்சனையெல்லாம் படித்து என்ன இது வரைக்கும் செஞ்சுருக்கு, ஏன் இதை செய்யலை, எப்படி நான் செய்ய போகிறேன், நான் சொல்கிறேன்ல. இது உங்களோட இதை பற்றின வியூ இருக்க மாதிரி அவர் என்ன ஏதாவது ஒரு ப்ரோஆக்டிவாக சொல்லணும். பலமாக இருக்க மாதிரி காமிச்சுக்கிறாங்க, ஆனால் பலமே இல்லைங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, தப்பா இருக்கு. ஆமாங்க, எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரியுது தப்பா இருக்கு. ஏன் தப்பா இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஏன் தப்பா இருக்கு, என்ன செய்ய போறீங்க திருத்துறதுக்கு. இந்த முயற்சி கூட எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு இருக்கிறதுலயே ஒரு என்ன சொல்றது, எனக்கு புரிதலே இல்லை. நான் வெற்றி பெறுவதற்கு பிடிஆர் மேல இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் பிடிஆர் தானே எம்ஜிஆர்ங்கிற கேள்வி எழுப்புறாரு சினிமா டைலாக். அதாவது அந்த மாதிரி கேலி கூத்துக்கெல்லாம் நான் என்றைக்குமே பதில் சொன்னதில்லை. என் கணிப்பில் நேர் கையால் பெற்று ஏதோ ஒரு உதவி, கொரோனா முறையும் போது அரிசி எண்ணெய் பருப்பு, இல்லை என் சொந்த நிதியில் லேப்டாப் ஃபோன் நோட் புக் டிஃபன் கேரியர் கொரோனா போது பிரச்சனை இல்லை, ஆர் மகளிர் உரிமை தொகை, இல்லை ஓய்வூதிய திட்டம், இல்லை ஸ்காலர்ஷிப், இல்லை விதவை பென்ஷன், இல்லை மாற்றுத்திறனாளிக்கு வீல் சேர், நேர் உதவி பெற்றவர்கள் என் தொகுதியில் 70,000 பேர் இருக்கிறார்கள். என்கிட்ட டைரெக்டாக வாங்கினவங்க ஸ்காலர்ஷிப் கிட்டத்தட்ட 169 அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து ஸ்காலர்ஷிப். நம்ம என்ன சொல்கிறோம், புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம், ₹1000 மாதத்துக்கு. இந்த ஸ்காலர்ஷிப் எவ்வளோ வாங்கி கொடுத்துரு தெரியுமா? யாரெல்லாம் பாலிடெக்னிக் போகிறாங்களோ 18,000 rupees. ஓகே. யாரெல்லாம் பிஏ போகிறாங்களோ 25,000 rupees. யாரெல்லாம் எம்ஏ போகிறாங்களோ 35,000 rupees. யாரெல்லாம் பிடெக் போகிறாங்களோ 50,000 rupees. யாரெல்லாம் எம்ஏ பிஹெச்டி போகிறாங்களோ 75,000 rupees. 169 பேருக்கு வாங்கி கொடுத்துருங்க. இதுவே ஒரு 75 லட்ச ரூபா, 69 லட்ச ரூபா சம்திங் மேத். அப்போது நான் சொல்கிறேன், என் தொகுதியில் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு எதுவுமே புரியலன்னு வச்சுங்க, நான் வந்து சொல்கிறேன், இப்போ வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் இருக்குது சென்னை, இப்போ உங்களுக்கு எங்கே இருக்கீங்கன்னு தெரியலன்னா நீங்கள் நம்புவீங்க.
நீங்கள் நல்லா மதுரையில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இருக்கிற சென்னைன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? கிறுக்குன்னா இருக்கான், எனக்கு தெரியும். அதான் நான் கிண்டல் பண்ணேன். ஒரு இடத்துல நான் ஸ்கூல் திறந்து வச்சுருக்கேன், அங்கே அங்கன்வாடி திறந்து வச்சுருக்காங்க, குழந்தைக்கு போகிறாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இந்த தாத்தா வருவார், சொல்லுவார், தம்பி உங்களுக்கு அமைச்சர் எதுவுமே பண்ணல. அப்போ பையன் சொல்லுவான், தாத்தா நான் போயிட்டுருக்க பள்ளி அமைச்சர்கிட்ட கொடுத்த பள்ளி. இல்லை அது பள்ளியே இல்லை, நான் தினம் போயிட்டுருக்கேன். இல்லை நீ போகிறேன்னு நீ நினைக்கிற, ஆனால் அது வந்து மாயி, நீ ஆக்சுவலாக வீட்டை விட்டே வெளியேறல. See, what I'm saying is, if you tell people lies, you have to tell them a lie that they cannot understand is a lie. Okay. If you tell them a lie that they know is a lie. உங்கள் வீட்டுக்கு தண்ணியே வரலங்க. சார் தண்ணி தினம் வந்துருக்கு. இல்லை தண்ணியே வரலங்க, நான் சொல்கிறேங்க தண்ணியே வரல. நான் என்ன நினைப்பேன், கிறுக்கனா இருக்கான் அவன். எனக்கு வர்ற தண்ணி இந்தாங்க, தண்ணி கப்பில் கொடுத்து, இல்லை இது தண்ணியே இல்லை, இது வந்து கோகோ அப்படின்னு சொன்னார். என்ன கரெக்டாக? ஸோ அந்த அளவுக்கு உளறிக்கிட்டே இருக்காப்புல. முதல்ல நினச்சேன் சரி உளறவங்க உளர விட்டுடலான்னு. ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, திருப்பி சொல்கிறேன், பாக்கி எல்லாம் 100 குறை வைத்திருக்கிறவர் 40 கோடி வச்சுட்டு 10 பைசா மக்களுக்கு செஞ்சதில் ஊருக்கு சம்மந்தம் இல்லை. எந்த வகையிலையும் ஒரு ஜாதி வெறி கட்சியில் வந்துட்டு 3 கட்சி தாவி 4வது கட்சி போய் 5வது கட்சி வாடகை எடுத்து சிம்பிள் எடுத்து வரார். இதெல்லாம் நார்மலாக பேஸ்மெண்ட்டே இல்லாத ஆள். அதெல்லாம் நான் ஏற்றுக்குவேன். மக்கள் முடிவு செய்வார்கள் யாருக்கு என்னன்னு. ஒரு கோவத்தை நீங்க நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்லாம் நீங்க பேசுறீங்கல்ல, அது இல்லை எனக்கு நான் திருப்பி சொல்கிறேன் சார். த திங் தட் இரிட்டேட்ஸ் மீ, தட் பாதர்ஸ் மீ இஸ் இக்னோரன்ஸ், இஸ் ஸ்டூபிடிட்டி. எனக்கு என் பேங்கிங் டேஸ்லேயே சொல்லுவாங்க, தியாக பாக்கி எல்லாம் நல்லவர், ஒரே ஒரு பெரிய குறை, he has very low tolerance for ignorance. இப்போ ஏதாவது நீ அனாவசியமாக போய் ஏதாவது பேசினேன்னு சொன்ன, அறிவு இருக்கா? இவ்வளோ வேலை செய்கிறோம், இவ்வளோ படிக்கிறோம், இவ்வளோ பணம் கொடுக்குறோம், என்னையா ஏதாவது தெளிவோடு பேசு, சும்மா ஏதாவது உளராத அப்படின்னு சொல்லுவார். டசன்ட் டாலரேட் ஃபூல்ஸ் லைட்லின்னு ஒரு சேயிங் இருக்குது, அது மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாக்கி எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். அது ஜனநாயக மரபில் மக்கள் முடிவு செஞ்சுக்குவாங்க யார் என்னன்னு. ஒரு நாள் ஒரு கருத்து புதுசாக தெளிவாக சொல்ல தெரியாதவர், இயலாதவர், நான் திருப்பி கேட்டேன், எங்க உறுதியாக அவருக்கு எழுதி படிக்க தெரியும், ஏன்னா அவர் அஃபிடேவிட்டில் 11th class பாஸ்ன்றார். ஸோ இட் கான் பி தட் இஸ் நாட் லிட்ரேட். 11th class பாஸ்ட் இருக்கவர், இஃப் ஹி கேன் ரீட், ஹி ஹஸ் பீன் ஹியர் ஃபார் 10 days 12 days, why cannot he read what is happening and understand and ask for some old report or ask some local MLA or some minister, என்னங்க understand and talk. புரியுது. If he comes on talking nonsense, that means he thinks we are stupid. We means not me, the people of Madurai are stupid, that he can keep on saying nonsense and get away with it. அது மதுரை மக்களுக்கு அவமானம்னு நான் நினைக்கிறேன். அங்கதான் நீங்க கோவப்பட்டீங்க. ஆமா, பின்ன எதுக்கு? ஜென்ரலி சார், இப்போ இந்த எலெக்ஷன்ஸை தாண்டி ஏதாவது சில நேரங்களில் வந்து பிடிஆர் அவர்களை டார்கெட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே வந்து பெய்டு நியூஸை வச்சு டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போட்டிருந்தீங்க. யூஸ்வலாக நீங்கள் இதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க, புறந்தள்ளிட்டு போவீங்க. இந்த நேரத்தில் எலெக்ஷன்ஸ் வரும்போதும் சரி, ஜென்ரலியும் சரி, இல்லை இது எல்லா பொலிட்டீஷியன்ஸுமே நடக்குமா, இல்லை பிடிஆருக்கு ஸ்பெசிஃபைடாக? அந்த அளவுக்குலாம் நான் இதை பற்றி சிந்திக்கிறதும் இல்லை, கவனம் செலுத்துறதும் இல்லை. இந்த சூழ்நிலையில் ஒரு ஜீரோவை ஒரு ஹீரோ ஆக்கணுன்றதுக்கு சோஷியல் மீடியாவில் திட்டமிட்டு எதுவும் சரியில்லை கிளிப்பில் பேசுகிற மாதிரி, எதுவும் சரியில்லைனா ஏன் சரியில்லை, எப்படி நீங்கள் திருத்த போகிறீங்க, இந்த அளவுக்கு பேசினா இது ஒரு மனிதர். இல்லைன்னா அது கிளிப்பில்லை, அதுக்கு மனிதர் கூட வேணாம், மிருகம் போதும். அதை எப்படியாவது இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்தீங்களா, சுற்றுல கட்சியில் 10 பேர் இல்லை, திரும்பி பார்க்குறதுக்கு அந்த ஆளுக்கு. அதிமுகவில் மதுரை மத்திய தொகுதியில் நிர்வாகம் மேற்கோட 10% கூட இல்லை. பிரச்சாரம் போகும்போது என்னோட 500 பேர் 1000 பேர் வருவாங்க ஒரு வட்டத்துக்கு, அவரோட 10 பேர் 50 பேர், மிஞ்சி போனால் 100 பேர்னு கொடுப்போம். பட் இன் திஸ் செட்டப் டு மேக் இட் லுக் லைக் ஹி சம்படி, எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, அவரோட ப்ரொடியூசர் ஏசி சண்முகமும், அதாவது எம்ஜிஆர் காலத்தில் தேர்தலை ஜெயிச்ச பிறகு தோல்வியை கைவிடாமல் கைப்பற்றி கொண்டிருக்கிற ஏசி சண்முகம், பணம் கொடுத்து தோல்வியை கைவிடாமல் கைப்பற்றி கொண்டிருக்கிற ஏசி சண்முகம், இவரும் இதை வச்சு ஏதோ ஃபில்ம் வேர்ல்டில் ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி காமிச்சிட்டு அடுத்த பெரிய ஒரு டாப்பிக்கு போகலான்னு நினைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா என்ன ஒரு என்ன சொல்கிறது, என்ன ஒரு ஆரோகன்ஸில்
சம்மந்தமில்லாத ஊரில் ஒரு நாள் கூட படிக்காமல் வந்து இந்த ட்ராமா நடிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கன்னு எனக்கு தெரியல.